கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏன் துக்கமுகமாயிருக்கீங்க? கவலைப்படாதீங்க, சந்தோஷமாயிருங்க. இயேசு கூட இருக்கிறார். இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 71:1. தாவீது ஒரு ஆழமான ஜெபத்தை செய்கிறார். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். இந்த வசனத்தை சொல்லும்போது தாவீது சுகமாக இருந்த நேரமல்ல. எதிரிகள், குற்றச்சாட்டுகள், பயம், தனிமை இவை எல்லாம் அவரை சுற்றியிருந்த நேரம். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட அவர் மனிதர்களை அல்ல, தேவனைதான் நம்பினார். நம்பியிருக்கிறேன் என்று அவர் சொல்வது சாதாரண வார்த்தை அல்ல. அதன் அர்த்தம், என் வாழ்க்கையை முழுவதும் உம்மிடம் ஒப்படைத்து விட்டேன் என்பதாகும். இங்கே வெட்கமடையாதபடி செய்யும் என்ற வார்த்தைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. பல நேரங்களில் நாம் தேவனை நம்பும்போது சிலர் நம்மை பார்த்து கேலி செய்வார்கள். நீ ஜெபிக்கிறாய், என்ன பலன்? உன் தேவன் உனக்கு உதவுவாரா என்று கேட்கலாம். ஆனால் தாவீது ஒரு நிச்சயத்தை வைத்திருக்கிறார். தேவன் மீது வைத்த நம்பிக்கை ஒருபோதும் தோல்வியாக மாறாது. தேவன் சில நேரங்களில் உடனே பதில் தராமல் இருக்கலாம். ஆனால் அவர் வேலை செய்யாமல் இருப்பதில்லை. அவர் சரியான நேரத்தில் செயல்பட்டு நம்மை வெட்கப்படாமல் காப்பாற்றுவார். இன்று ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு போராட்டம் இருக்கலாம். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் பதில் இன்னும் வரவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், தேவனை நம்புகிறவன் இறுதியில் வெட்கப்பட மாட்டான். தேவன் உங்கள் நம்பிக்கையை வெற்றியாய் மாற்றுவார். ஆகையால் இன்று நாம் தைரியமாக சொல்லலாம், கர்த்தாவே, உம்மை நம்புகிறேன், என் வாழ்க்கையை உம்முடைய கைகளில் ஒப்படைக்கிறேன். நிச்சயமாக தேவன் உங்களை வெட்கப்படாமல் காப்பாற்றுவார். உங்களுக்கு இரட்டிப்பான பலன் வரும். ஆமேன். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மேலும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.